ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் எல்லா பிரச்சனைக்காகவும் காவேரியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் ரொம்ப எமோஷனலாக விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் இங்கேருந்து நம்ம இந்த பிரச்சனையை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட்டுட்டு இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சென்னை கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. நான் போய் மறுபடியும் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மொத்தத்தில் இந்த பிரச்சனை பெருசாக போகுது அப்படிங்கிறத இப்போதைக்கு காவேரியும் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த புது ஒய்ஃபுன்னு வந்திருக்காங்கல்ல, முத்துமலர், அதே நேரத்தில் கிருஷ்ணா, சிந்து, இவங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்குற யமுனா கோவப்பட்டு அவங்க சாப்பிட்ற இடத்துல போய் தண்ணியை தள்ளி விட்டுறாங்க. நிறையா கிருஷ்ணாவுக்கும் யமுனாவுக்கும் வாக்குவாதம் வந்துடுது. நிவின் இடையில பேசுகிறாரு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சண்டையாக ஆகிற மாதிரி இருந்து அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் கிட்ட காவேரி நான் எங்கள் அம்மாட்ட பேசி பார்த்தேன், ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் விஜய்க்கு தெரியும் இதில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு. நிவின்ட்டே அதை சொல்கிறாங்க. அடுத்து இவங்கெல்லாம் நாங்கள் வெளியில் போகணும், கொஞ்ச நேரம் வெளியில் போங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிருஷ்ணாங்கிறவர் கோர்ட் ஆர்டர்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. உடனே பார்த்தா நிறைய வாக்குவாதம் நடக்குது. அதை வாங்கி விஜய் படித்து பார்க்குறாரு. அப்போ அதில் இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நடக்குது. அப்புறம் சாரதா நிறையா பேசுகிறாங்க. அப்படி நிறையா சண்டை பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் ஒரு கட்டத்தில் சாரதாவுக்கு ரொம்ப கோவம் அந்த குடும்பத்தை வீட்டுக்கு வெளியில் தள்ளி கேட்டை மூடிடுறாங்க. அவங்க ஏதோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த சண்டை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் விஜய் அவங்களெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம இங்கேருந்தே இந்த பிரச்சனையை அதிகப்படுத்த வேணாம், நம்ம சென்னைக்கு போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க எப்படி கோர்ட் மூலமாக இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ நம்மளும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வீடு உங்களை விட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னும், அதே நேரத்தில் விற்கணும்னு சொன்னீங்கல்ல அந்த பணத்தை காவேரி உங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யமுனாகிட்டையும் கங்காகிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் மாற்றி பேசுகிற மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு இப்போ பணம்லாம் வேணாம், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அடுத்து உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க சென்னை வீட்டில் அங்கே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. விஜயும் காவேரி எல்லாம் சமாதானம் சொல்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த பக்கத்து நிவின் உட்காந்துருக்காரு. இப்போ எல்லாம் சொல்லிட்டு சாரதா கிட்ட சமாதானம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விஜய் காவேரி இவங்க ஒரு பக்கத்து கிளம்புறாங்க. நிவின் யமுனா இவங்களும் ஒரு பக்கத்து கிளம்புறாங்க. கங்கா வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ பார்த்தா பாட்டி, சாரதா, கங்கா 3 பேர் வீட்டில் இருக்காங்க. அங்கே பார்த்தா சந்தானத்தோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் சாரதா அந்த ஃபோட்டோ தூக்கி போட்டு உடச்சிவிட்டு என்னென்ன பேச்சு பேசணுமோ திட்டணுமோ எல்லாம் திட்டுறாங்க. பாவம் பாட்டி தான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப எமோஷனலாக கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.